சமீபமாக வந்துட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு உங்களோட வீடியோவில், சார் இன்னும் இருக்காரா அப்படின்ற மாதிரி ஒரு தவறான கமெண்ட் அதை வந்து பண்ணியிருந்தாரு. பண்ணதும் நம்ம ஜோவிதா மேம் வந்து கீழே ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பெரிய நியூஸாக போச்சு சார். எல்லா நியூஸ் சேனலும் இதை கேரி பண்ணாங்க, எல்லாரும் இதை பற்றி பேசினாங்க. சார் கண்டிப்பாக அதை எனக்கு மறந்து போச்சு. இப்போ நீங்கள் சொல்ல ஞாபகத்து வருது. அவள் ஏதோ ஒரு விஜயை பற்றி ஏதோ ஒரு கமெண்ட் வரும்போது அதை லைக் பண்ணி போட்டாங்க. அவளே எதுவும் போடவில்லை. நமக்கு அதெல்லாம் அதுக்கும் சொன்ன சினிமா அரசியலுக்கு நம்ம சம்மந்தம் இல்லை. அது அவள் சும்மா இருக்க மாட்டா. இதை சின்ன பொண்ணு இல்லையா, லைக் பண்ணிப்பா. அந்த லைக் போட்டது விட்டு அதை போயிட்டு அவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க. இந்த கமெண்ட் செக்ஷனே தூக்குறாங்க. ஆக்சுவலாக யார் வேணாலும் எது வேணாலும் யாரை பற்றி எழுதலாம், என்னங்க இதெல்லாம், யார் வேணால் என்ன எழுதலாம்னா என்னங்க இதெல்லாம். இப்போ அதுக்கெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க. யாரும் இதில் கமெண்ட்லாம் அப்ரிசியேஷன் பண்ணி போடலாம். ஆனால் இது இப்படி நியாயமாக ஏதாவது குறைகள் தான் நீங்கள் சொல்லாங்க. அசிங்கமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறது என்ன, யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம்னா என்ன அதுக்கு மீடியா இருக்குது.